இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் வீடியோஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போதான் நாம போற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். திருப்பூரை சேர்ந்த ரிதன்யாவுக்கு நடந்த சம்பவம் ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் மிக பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கக்கூடிய நிலையில் ரிதன்யாவுடைய கணவர் மட்டுமல்ல, ரிதன்யாவுடைய மாமனார் மாமியார் அப்படின்ட்டு ஒட்டுமொத்த பேரும் தற்போது சிக்கி இருக்காங்க. மிக முக்கியமாக இந்த 3 பேருக்கும் பெரிய அளவில் ஆப்பு காத்திருக்கின்றது. அதற்கான ஆதாரங்கள் ஃபோனில் தற்போது சிக்கி இருக்கின்றது அப்படின்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது. 1 மணி சம்பவம் என்ன நடந்தது அன்று, ரிதன்யாவுடைய கணவர் மாமனார் மாமியார் என்னவெல்லாம் பண்ணாங்க, கொடுமை செய்தாங்க அப்படின்ட்டு இந்த விவகாரத்தில் இதுவரை வெளிவராத பல அதிர்ச்சியான தகவல்களை இந்த வீடியோவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு புரியும். அதுக்கு முன்னாடி ரிதன்யாவுக்கு நடந்த இந்த மோசமான சம்பவத்துக்கு காரணமானவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு கடுமையான தண்டனை கிடைக்க வேண்டும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ரிதன்யாவுடைய கணவர் கவின் மற்றும் ரிதன்யாவுடைய மாமனார் மாமியாருக்கு இந்த விவகாரத்தில் இந்த வழக்கில் பெரிய சிக்கல் ஏற்பட்டு இருக்கின்றது. அவங்க 3 பேருக்கும் பெரிய ஆப்பு காத்திருக்கின்றது அப்படின்ற தகவல்கள் தான் தற்போது மிக பெருமளவில் வைரலாகி கொண்டிருக்கின்றது. மிக மிக முக்கியமாக இந்த வழக்கில் முக்கியமான சில ஆதாரங்கள் ஃபோனில் இருப்பதாக தற்போது தகவல் கிடைத்திருக்கின்றது. அதன்படி பார்த்தீங்கன்னா, ரிதன்யா முதல் முறை வீட்டுக்கு வந்தது இரவோடு இரவாக என்று சொல்லப்படுகின்றது. அதாவது முதல் முறையாக கவினினுடைய வீட்டில் பிரச்சனை ஏற்பட்டு, அதாவது தன்னுடைய கணவர் வீட்டில் பிரச்சனை ஏற்பட்டு முதன்முறையாக ரிதன்யா அவங்க வீட்டிற்கு வரும்போது இரவு 1 மணிக்கு வந்திருக்காங்க. அந்த 1 மணி தான் பார்த்தீங்கன்னா தற்போது இந்த வழக்கில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. அன்று இரவு ரிதன்யாவுடைய மாமனார் வீட்டிலிருந்து ரிதன்யா அப்பாவிற்கு, அதாவது ரிதன்யாவுடைய அப்பாவுக்கு ஒரு ஃபோன் வந்திருக்கின்றது. 1 மணிக்கு இந்த ஃபோன் வந்திருக்கின்றதா. அதன் பின்னர் தான் ரிதன்யா வீட்டுக்கு வந்திருக்காங்க. இந்த ஆதாரங்கள் தான் தற்போது ரிதன்யாவுடைய மாமனார் மாமியாருக்கு பெரிய ஆப்பாக அமைந்திருக்கின்றது. அதே போல் ரிதன்யாவுடைய கணவரின் கவினினுடைய செல்போனில் பார்த்தீங்கன்னா மோசமான படங்கள் இருந்ததாக தகவல்கள் தற்போது வெளியாகி இருக்கின்றது. அந்த கவின் அந்த மாதிரியான விஷயங்களில் ரொம்ப மோசமானவனாக இருந்தான் அப்படின்றதுக்கான ஆதாரங்களும் ஃபோன் கால் ரெக்கார்டுகள் அப்படின்ட்டு எல்லாமும் அந்த குடும்பத்திற்கு எதிராக தற்போது திரும்பி இருக்கின்றது. இந்த ரிதன்யாவுக்கும் இந்த கவினுக்கும் பார்த்தீங்கன்னா 2025 ஏப்ரல் 11ஆம் தேதி தான் திருமணமே நடந்தது. ரிதன்யாவுடைய பெற்றோர் ஒரு தொழிலதிபர் அப்படின்றதுனால 300 சவரன் நகை, 70 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வோல்வோ கார் ஆகியவற்றை வரதட்சணையாக கொடுத்திருக்காங்க. திருமணமாகி முதல் 2 வாரங்கள் அமைதியாக இவங்களுடைய திருமண வாழ்க்கை சென்று கொண்டிருந்தது. 3வது வாரத்திலிருந்து தான் வாக்குவாதங்கள் தொடங்க ஆரம்பிச்சிருக்கின்றது அப்படின்னு ரிதன்யாவுடைய தந்தை அண்ணாதுரையே சொல்லியிருக்காரு. அண்ணாதுரையும் ரிதன்யாவின் தாயாரும் தலையிட்டு ரிதன்யாவை வீட்டுக்கு அழைத்து வந்திருக்காங்க. கவின் அப்போது ரிதன்யாவை பார்க்க ரிதன்யாவின் வீட்டுக்கு வந்திருக்காரு. 20 நாட்களுக்கு பிறகு கவின் ரிதன்யாவை மீண்டும் தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து சென்று இருக்காரு. ஜூன் 22ஆம் தேதி கவின் ரிதன்யாவை அவங்களுடைய பெற்றோரின் வீட்டிற்கு மீண்டும் அழைத்து வந்தபோது ரிதன்யா ரொம்ப சோகமாகவும் அமைதி இழந்தும் காணப்பட்டிருக்காங்க. அப்போதுதான் ரிதன்யா, எங்களுக்குள்ளார எந்த சண்டையும் இல்லை என்றும் நான் எனது பெற்றோர் வீட்டில் தங்க விரும்புவதாகவும் சொல்லியிருக்காங்க. அடுத்த நாளே கோவிலுக்கு சென்றவங்க அப்போதுதான் அந்த ஒரு மோசமான நிகழ்வுக்கு ஆளானாங்க. ஜூலை 11ஆம் தேதி திருப்பூர் நீதிமன்றம் ரிதன்யாவுடைய மாமியார் தாக்கல் செய்த ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்தாங்க. ரிதன்யாவுடைய மாமியாருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது அப்படின்ட்டு ரிதன்யாவினுடைய தந்தை தரப்பில் இடையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இதனை அடுத்து தான்
ஜாமீன் மனு, ரிதன்யாவுடைய மாமியாரின் ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. ஏற்கனவே ரிதன்யாவுடைய கணவர் கவின்குமார் மற்றும் கவினின் தந்தை ஈஸ்வரமூர்த்தி ஆகியோருடைய ஜாமீன் மனுக்களையும் நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது அப்படின்றது குறிப்பிட வேண்டிய விஷயம். திருப்பூர் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்ற விசாரணையில் இந்த கவின்குமார் மற்றும் ஈஸ்வரமூர்த்தி ஆகியோர் அரசியல் ரீதியாக பொருளாதார ரீதியாக பலமாக இருப்பதால் அவங்களுக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது அப்படின்ட்டு ரிதன்யா தரப்பு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்திருந்தாங்க. மேலும் ரிதன்யாவை அவருடைய கணவர் கவின்குமார் பார்த்தீங்கன்னா மோசமான சித்திரவதையை செய்துள்ளான் என்றும் இது தெரிந்தும் கவினின் பெற்றோர் கண்டிக்கவில்லை என்றும் ரிதன்யாவுடைய தரப்பில் சொல்லப்பட்டிருக்கின்றது. இருதரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதிபதி அதன் பிறகுதான் பார்த்தீங்கன்னா இந்த கவின்குமாருக்கும் அவருடைய தந்தை ஈஸ்வரமூர்த்தி 2 பேருடைய ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து சிறப்பான ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தார். இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா தற்போது ரிதன்யாவுடைய மாமியார் தாக்கல் செய்த ஜாமீன் மனுவையும் தள்ளுபடி செய்து அதிரடி உத்தரவை திருப்பூர் நீதிமன்றம் பிறப்பித்திருந்தாங்க. இந்த விவகாரத்தில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியின் தலையீடு இருக்கு அப்படின்ட்டு ரிதன்யாவின் தந்தை முன்னாள் முதல்வர் தற்போதைய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து மனு ஒன்றும் அளித்திருந்தார். இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலைகளை பார்த்தீங்கன்னா இந்த விவகாரத்தில் அடுத்தடுத்து பல ஆதாரங்கள் அடுத்தடுத்து பல அதிர்ச்சியான நிகழ்வுகள் சம்பவங்கள் நடந்தேறி கொண்டே இருக்கின்றது. அனைத்துமே அந்த ரிதன்யாவுக்கு என்னென்ன கொடுமைகள் நடந்தது அப்படின்றத தெளிவுபடுத்தி இருக்கின்றது. எவ்வளவு கொடுமைப்படுத்த முடியுமோ அந்த அளவிற்கு ரிதன்யாவின் கணவன் கவின்குமார் பார்த்தீங்கன்னா கொடுமை செய்திருக்கான். தனியாக போக விடாமல் ஏகப்பட்ட தொல்லைகள், அதாவது ஒரு பாத்ரூம் கூட போக விடாமல் தொல்லை கொடுப்பது, அது மட்டுமல்லாமல் உடல் ரீதியாக மன ரீதியாக ஏகப்பட்ட தொல்லைகளை இந்த கவின்குமார் கொடுத்திருக்கான். அதற்கான ஆதாரங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா ரிதன்யாவுடைய செல்ஃபோனில் இருக்கின்றது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் ரிதன்யாவும் தன்னுடைய கடைசி கட்டத்தில் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக அந்த வாட்ஸ்அப் ஆடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தாங்க. அந்த ஆடியோ ஒன்றே போதும் தன்னை எந்த அளவுக்கு அந்த குடும்பம் நடத்தியது அப்படின்றதற்கு. இப்படி ஒரு சம்பவம் நடந்தும் ரிதன்யா தன்னுடைய கடைசி கட்டத்தில் அவங்கள பற்றி சொல்லியும் அந்த குடும்பம் ஜாமீன் மனுவை தாக்கல் செய்கிறாங்க அப்படின்னா நிச்சயமாக அரசியல் தலையீடு இதில் இருக்கின்றது. தங்களுக்கு ஜாமீன் கிடைத்துவிடும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தாக்கல் செய்தாங்க. ஆனால் அந்த ஜாமீன் மனு தள்ளுபடி செய்திருப்பது ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்குமே மிக பெரும் மகிழ்ச்சியை கொடுத்திருக்கின்றது. இது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க அரசியல் தலையீடு இல்லாமல் இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்டவங்க தண்டிக்கப்படுவாங்க அப்படின்ட்டு தமிழக அரசின் சார்பில் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. முதல்வர் ஸ்டாலின் அவர்களுமே பார்த்தீங்கன்னா இந்த விவகாரத்தில் எந்தவித அரசியல் தலையீடும் இருக்காது அப்படின்ற மாதிரி ஏற்கனவே சொல்லியிருந்தார். இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் யாருமே எதிர்பாராத வகையில் நடந்த இந்த சம்பவத்துக்கு பின்னாடி அந்த ஒட்டுமொத்த குடும்பமும் பார்த்தீங்கன்னா அரசியல் ரீதியாக செல்வாக்கு ரீதியாக சித்திரவதை செய்திருக்காங்க அப்படின்றது உறுதியாகி இருக்கின்றது. பல்வேறு ஆதாரங்கள் தற்போது நாம் பார்த்துருந்தோம். செல்ஃபோன் ஆதாரங்களிலிருந்து வாட்ஸ்அப் ஆடியோ ஆதாரத்திலிருந்து என்னென்ன கொடுமைகள் அந்த பெண்ணிற்கு நடந்தது அப்படின்றத நீங்களே கண்கூடாக தெரிந்து கொண்டிருப்பீங்க. இந்த விவகாரத்தில் இந்த வழக்கில் மிக மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா விஸ்மயா வழக்கு போல் ரிதன்யா வழக்கிலும் அவருடைய கணவர் கவினுக்கு ஜாமீன் கிடைக்குமா அப்படின்ற கேள்விகள் பலருக்கு எழுந்திருக்கின்றது. தண்டனை விரைவாக கிடைக்குமா அப்படின்ற கேள்வியும் எழுந்திருக்கக்கூடிய நிலையில் தற்போதைய நிலைகளை பார்த்தீங்கன்னா விசாரணையின் ஆரம்ப கட்டம் அப்படின்றதுனால ரிதன்யாவுடைய கணவர் மாமனார் மாமியார் அப்படின்ட்டு அனைவருக்குமே நீதிமன்றம் ஜாமீன் தரலை. ரிதன்யாவுடைய வழக்கை பொறுத்த வரைக்கும் பிரேத பரிசோதனை அறிக்கை மற்றும் கோட்டாட்சியரின் விசாரணை அறிக்கை ஆகியவை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படணும். அந்த அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட பின்னர் அதில் ஏதேனும் விஷயங்கள் கவின்குமாருக்கு சாதகமாக இருந்தால் மட்டுமே ஜாமீன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதற்கு தற்போது வாய்ப்பே இல்லை. ஏன்னா ரிதன்யாவுடைய வழக்கை பொறுத்த வரைக்கும் தனக்கு என்னென்ன சித்திரவதை கொடுமைகள் நடந்தது அப்படின்ட்டு
ஆடியோவாக பேசி வைத்திருக்காங்க. இது பற்றி அண்மையில் கருத்து தெரிவித்திருந்த முன்னாள் ஐஜி பொன்மாணிக்கவேல் என்ன சொல்லியிருந்தார்னா, எந்த கொம்பனாலையும் இந்த வழக்கில் வாதங்களை உடைக்கவே முடியாது. ரெதன்யாவின் செல்போன் நீதிமன்றத்தில் முக்கிய சாட்சியாக வழங்கப்பட்டிருக்கு. இந்த சாட்சியை வைத்து விசாரித்தா ஒரு வாரத்திலேயே இந்த குடும்பத்திற்கு கடும் தண்டனை கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் முன்னாள் ஐஜி பொன்மாணிக்கவேல் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. இதனால் இந்த விவகாரத்தில் கவின்குமார் அவங்களுடைய குடும்பத்துக்கு நிச்சயம் கடும் தண்டனை கிடைக்கும் அப்படின்றது உறுதியாகி இருக்கின்றது. இந்த விவகாரத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த வழக்கில் சம்மந்தப்பட்டவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரெதன்யாவுக்கு என்ன நடந்தது அப்படின்றத பற்றியும் அந்த குடும்பத்துக்கு என்ன தண்டனை கிடைக்கணும் அப்படின்ற மாதிரியான பலரும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க இந்த பதிவு நிச்சயம் உதவும்.